வைஸ் வந்து சில சில இடங்களில் எனக்கு ப்ரொடியூசராக ஒரு தயக்கம், ஒரு பயம் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அதையெல்லாம் உடச்சி நீங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. அண்ட் இந்தளவுக்கு படம் வந்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், அஃப்கோர்ஸ் மங்காத்தா படம் ரிலீஸ் ஆகி மங்காத்தா வந்து ஹவுஸ்ஃபுல்லில் போயிட்டுருக்கு. மங்காத்தா வந்து கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக அஜித் சார் படம், அஜித் சார் ஃபேன்ஸ் கொண்டாடிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த அவ்வளோ ஒரு ஸ்க்ரீன் ஃபுல்லிங்காக போயிட்டுருக்கிறப்ப கூட எங்களுக்குன்னு ஒரு இடம் இருந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கு வழிவிட்ட தானு சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தானு சாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா ஒருவேளை அவர் அனௌன்ஸ் பண்ண, ஏன்னா ஒரு அவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் ஒரு படத்துடைய டேட்டா அனௌன்ஸ் பண்ணி அவர் வந்து அதுக்கப்புறம் அதை திருப்பி இல்லை வேண்டாம், ரிலீஸ் பண்ண வேணாம் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாருனாலே அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். எங்களை மாதிரி சின்ன படங்களை வந்து அவர் மனசில் வச்சு அப்படி ஒரு மிகப்பெரிய விஷயத்த பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் மிக முக்கியமான காரணம். அண்ட் தியேட்டர்ஸை ப்ளேஸ் பண்ணது 5 ஸ்டார் செந்தில் சார், ரொம்ப நன்றி சார். எங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து எங்களுக்கு பார்ட் 1 பண்ணுறப்போ எங்கள் பெஸ்ட் பண்ணோம். அப்பயுமே அன்னைக்கு இருந்த கேப்பபிலிட்டிக்கு நல்லாவே தான் பண்ணோம், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த முறை தேட்டர்ஸ் சார் சொன்ன மாதிரி க்ளோஸ் டு 200 தேட்டர்ஸ் வந்து நாங்களே நினச்சி பார்க்கல. இன்ஃபேக்ட் நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுறப்போ ஓகே ஒரு 150யாவது நெருங்கிடுவோமோ, 120, 130 அப்படி தான் டேரக்டர் டெய்லி கேட்பார் எத்தனை ஸ்க்ரீன் கேட்டுகிட்டே இருப்பார். ஓகே அப்படி தான் நினச்சோம். ஆனால் லாஸ்ட் டே இங்கே ப்ரெஷ் ஷோ போட்டு படங்களை ப்ளேஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஷோஸ் கூடிக்கிட்டே இருக்குது, ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. சார் வந்து பொசிஷன் பண்ணிகிட்டே இருக்காரு, என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காரு இந்த மாதிரி பண்ணிடலான்ட்டு. எனக்கு பெரிய ஒரு மைண்ட் ப்ளோயிங் மொமெண்ட் தான். நம்ம படம் வந்து ஒரு 200 ஸ்க்ரீனை நெருக்கி நம்ம படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்றது. ஸோ அதுக்கு செந்தில் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. அது ஒரு மேஜர் ரீசன். அண்ட் அதுக்கப்புறம் இப்போது ஏற்கனவே ஆர்டிஸ்ட் எல்லாரையும் பற்றி நிறையா பேசிட்டோம். ஓகே அண்ட் அகெயின் மறுபடியும் அனைவருக்கும் நன்றி. எல்லார் பேரையும் சொல்லி உங்கள் யாரையும் திரும்ப போர் அடிக்க விரும்பலை. அண்ட் விக்னேஷ் கார்த்திக் பற்றி நான் மறுபடியும் எத்தனை தடவை நாளும் பேசி தான் ஆகணும். ஓகே ஏன்னா நேற்று கூட நான் பேசுகிறப்போ அதுதான் சொன்னேன்.